Hello friends, welcome to Sherlinscraft. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் கப் ஒரு 3 எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் நைஃப் இந்த மாதிரி எடுத்துர்க்கேன். இத வச்சு ரெண்டு கப்போட பேக் சைடு மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போறோம். நைஃப்ல கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. இது பேப்பர் கப்புன்றனால கட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். அவ்வளவுதான் ஒரு கப் கட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு கப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் நான் 2 கப்பும் கட் பண்ணிட்டேன். இது ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான், பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். குட்டி பசங்க கூட இதை ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப பெரிய கிராஃப்ட்லாம் இல்லை. இப்போ இந்த கட் பண்ண 2 கப்பையும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணாத இந்த புது கப் எடுத்து இதில் வந்து ப்ரௌன் கலரில் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த கப்பில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த கலரில் தான் பெயிண்ட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலரில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே பெயிண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து கட் பண்ணி வச்ச இந்த 2 கப்பையும் நம்ம ஹாட் க்ளூ போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஹாட் க்ளூ தான் போடணும்னு இல்லை, ஃபெவிகால் போட்டு கூட விட்டலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து இந்த பெயிண்ட் பண்ண கப்லேயும் ஹாட் க்ளூ போட்டு இப்போ அந்த 2 கப் கூடயும் சேர்த்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. ஹாட் க்ளூ போட்டனால சீக்கிரமாகவே ஒட்டிக்குச்சு. இப்போ ஒரு கப்பில் கொஞ்சமாக ஃபெவிகால் ஊற்றி அது கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பெயிண்ட் பண்ண ப்ரஷ்ன்றனாலே அந்த ஃபெவிகால்லையும் பெயிண்ட் ப்ரௌன் கலரில் லைட்டாக ஆகிடுச்சு, பரவாயில்ல. இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி தெர்மாக்கோல்லையே கலர் பால்ஸ் வரும். இந்த கலர் பால்ஸை அதனால போட்டு ஒட்ட போகிறேன். சின்ன பசங்க கூட இந்த கிராஃப்டை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இது வந்து ரொம்பவும் ஈஸி, அதுவும் இல்லாமல் காசும் ரொம்ப கம்மி தான். இந்த கலர் பால்ஸ்னால் ஒரு பேக்கெட் 6 ரூபாய் தான். சின்ன பசங்க இது செய்யும் போது அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் இது நம்ம டெக்கர் பண்ணி இதில் வந்து ஃப்ளவர்லாம் வைக்கும் போது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் டைனிங் டேபிள்லையோ இல்லைனா ஷோகேஸ்லையோ ஏதாவது டேபிள்லையோ வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக பால்ஸ் போட்டு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கொட்டினாலே அது ஒட்டிக்கும். அது நல்லா காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா காய வச்சுட்டோன்னா அது பிஞ்சு வராது. அது காயறதுக்கு முன்னாடி நம்ம கையில் எடுத்தோன்னா அது பிஞ்சு கொட்டிடும். அதனால் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இந்த கப் ஃபுல்லாக நான் கலர் பால்ஸ் போட்டு ஒட்டிட்டேன். பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து கோல்டன் கலரில் ஒரு லேஸ் எடுத்து அதில் ஸ்டோன் இருக்க மாதிரி ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்போட அடி பக்கத்தில் நானே இந்த லேஸை ஒட்ட போகிறேன். இந்த கப்பை சுற்றி இந்த மாதிரி லேஸ் ஒட்டிக்கோங்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் ஒட்டிட்டேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக, பார்க்கறதுக்கு க்யூட்டாக அழகாக நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் பாட் ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து கொஞ்சம் கம் காயறதுக்கு முன்னாடியே கையில் எடுத்துட்டனால அது கீழே கொஞ்சம் பால்ஸ் விழுந்துடுச்சு. பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் நம்மளோட கப். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்ட இந்த பொக்கேவை வந்து இப்போ இந்த பாட்டில் நான் வைக்க போகிறேன். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பெரிய பொக்கே வைக்கிறேன். அது வந்து நிற்கலை, ஏன்னா அந்த கப் வந்து காலியாக இருக்கனால
எந்த ஒரு வெயிட்டுமே இல்லைனால அது சாயுது. அந்த மாதிரி நீங்கள் பெரிய பொக்கே வைக்கும்போது கொஞ்சம் அதில் மணலோ இல்லாட்டி வெயிட்டான ஏதாவது கல் ஏதாவது போட்டு வைங்க, அப்போ அழகாக இருக்கும். இவ்வளோதான், நம்மளோட பாட் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டை அழகுபடுத்துறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.